ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொரியல். அது இருந்தால் கல்யாண வீட்டு சாப்பாடே ஒரு தனி டேஸ்ட்டு இல்லையா? அது எப்படி பண்ணுறது, ஈஸியாக பண்ணிடலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடாயிட்ருக்கு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த நேரம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அதுவும் பொரிஞ்சு வந்தோடனே 2 பிஞ்சு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். உடனே போட்டுருங்க. அதோடையே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினது தான் போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கி விட்டு அது ஒரு கண்ணாடி பதம் வரும்போது 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா நல்லா மணமாக இருக்கும். இந்த நேரம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி தான் நான் போட்டிருக்கேன். நல்ல பேஸ்ட்டாக ஒன்றும் அரைச்சி போடலை, அதுக்கு ஒரு தனி மணம் இருக்கும் பாருங்கள். அதுவும் வதங்கியாச்சு. இனி நம்ம ஒரு பொடுசாக நறுக்கின தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி தான், அதனால தான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு பாருங்கள், தண்ணியாக வருது. இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா ஒரு 2-3 ட்ரிப்பு வதக்கி விட்டுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் 2-3 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்குள்ளே தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 2-3 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். பாருங்கள், 3 நிமிஷத்தில் இப்படி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் வேணால் குத்தி விட்டுட்டு இது கூட இனி நம்ம கொஞ்சம் தூளெல்லாம் சேர்க்கணும். என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நல்லா சிகப்பு கலரும் இருக்கும், காரமும் ஜாஸ்தி இருக்காது. கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி அந்த தூளுகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வதங்கியாச்சு. இனி இதில் நம்ம போட போகிறது உருளைக்கிழங்கு முதலையே அவிச்சு தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த மசாலா கரெக்டாக உருளைக்கிழங்கில் மிக்ஸ் ஆகாமல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி பாருங்கள், இப்படி நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேகக்கூடாது. உருளைக்கிழங்கு அதே மாதிரி முதல்ல வேக வைக்கும்போது பார்த்து வேக வச்சுருங்க, ரொம்ப வெந்துடக்கூடாது, அப்படியே கரைஞ்சிரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இனி கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பராக நல்ல மணமாக வருது பாருங்கள். இதை எடுத்து இனி சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாரும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.